வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபிஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி இது. இதுக்கு அடுப்பே தேவையில்லை, 2 நிமிஷத்தில் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இதுக்கு நம்ம 2 கப் நிலக்கடலை எடுத்துக்கலாம். இதுக்கு இந்த மாதிரி கடையிலே தோல் உரிச்சு வச்சுருக்கிற கடலை இருக்கும், அந்த மாதிரி வாங்கிக்கிடலாம். இல்லைனா நீங்கள் காஞ்ச நிலக்கடலை வறுத்துட்டு தோலை உரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வறுத்த கடலை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் உப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த உப்பு டேஸ்ட்டும் இருக்கும். அது ஓகே அப்படின்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நிலக்கடலை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து லேசாக ஒரு 2 அல்ல 3 சுற்று சுற்றிக்கலாம். நம்ம ரொம்ப சுற்றக்கூடாது, அப்புறம் அதில் உள்ள எண்ணெயெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். இப்போ எவ்வளோ நிலக்கடலை எடுத்தீங்களோ நீங்கள் அதே அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் மண் இல்லாத வெல்லம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதை அப்படியே சேர்க்க போகிறோம், பாகலாம் நம்ம எடுக்க போகிறதில்ல. அப்படியே சேர்க்கறதுனால மண் இல்லாமல் இருந்ததுனால தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதில் நான் 2 கப் நிலக்கடலை எடுத்துருக்கனால நான் இதில் 2 கப் வெல்லம் சேர்க்க போகிறேன். இப்போ இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ இந்த வெல்லத்தை அரைச்சாச்சு. இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தா அந்த நிலக்கடலை உள்ளே சேர்த்துடலாம். இது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். மொத்தமாக சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அரைக்க கஷ்டமாக இருக்கும். இதில் ஓகே அரைச்சிடலாம் அப்படின்னா நீங்கள் மொத்தமாகவே சேர்த்து அரைச்சிருங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிட்டு நம்ம உருண்டை பிடிக்கலாம். உங்களுக்கு ஃப்ளேவருக்கு வேணும்னா நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம், 1/4 டீஸ்பூன். இது சேர்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே அரைச்சிடலாம். இதுக்கு தேவை 3 பொருட்கள் தான், செய்கிறதுக்கும் 2 நிமிஷம் தான் ஆகும். இப்போ இதை அரைச்சிட்டு இதை ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கலாம். இதுக்கு எண்ணெயோ நெய்யோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அந்த கடலையில் உள்ள எண்ணெயே கரெக்டாக இருக்கும். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் நெய்யோ எண்ணெயோ சேர்த்துக்கலாம். நான் இதில் எதுவுமே சேர்க்கவே இல்லை. இப்போ உங்களுக்கு என்ன சைஸில் தேவையோ நீங்கள் அந்த சைஸில் லட்டு பிடிச்சிடலாம். இப்போ நமக்கு சுவையான வேர்க்கடலை லட்டு ரெடி. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.